இலங்கையிலே இருக்கிற தமிழ் மக்கள் ஒரு மக்கள் அல்லது ஒரு தேசம், ஒரு தேசிய இனம். மக்கள் என்பதுதான் சர்வதேச சட்டத்திலே சொல்லப்படுகிற சொல். அது தமிழிலே சொல்லுகிற போது வெறுமனே மக்கள் என்று அது அதனுடைய முக்கியத்துவம் விளங்காமல் இருக்கிற காரணத்தினாலே அதனுடைய உட்கருத்து நாங்கள் ஒரு தேசம். தேசம் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று ஆரம்பத்திலேயே தமிழ் மக்கள் சார்பிலே அந்த கருத்தை, அந்த கருவை, அந்த எண்ணக்கருவை விதைத்தவர் அவர். ஆகையினால்தான் அவர் தந்தை செல்வா என்று அழைக்கப்படுகிறார். He is called the father of the nation because he is a person who, from among the Tamil people, first sowed the seed of thought that we are a nation or a people. In international law, it's called a people. Yet in other translations, particularly in Tamil and other languages, the word people is not easily understood, or the significance of that word is not understood. And therefore, its root meaning that it actually connotes a nation is the reason why we call him father of Tamil nation. And ever since he articulated that position and founded the Ilangai Tamilarasu Katchi Federal Party, as it was known at that time, the basic position of the Tamil people to date remains that we are a people entitled to the right to self-determination. அந்த கருவை அவர் விதைத்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு மக்கள் அல்லது நாங்கள் ஒரு தேசம், எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்கின்ற நிலைப்பாட்டிலே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். As to how that right is to be exercised, there have been different expressions, different demands at different times. அந்த உரிமை என்ன விதமாக உபயோகிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. Initially the call was for federalism. ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலே தான் எங்களுடைய சுய நிர்ணய உரிமை நாங்கள் உபயோகிக்கலாம் என்பது ஆரம்ப காலத்திலே சொல்லப்பட்ட விடயம். But in 1976 or in the mid-70s, after the first Republican Constitution was enacted on the 22nd of May 1972, it was articulated as external self-determination and the call for a separate state. ஆனால் ஆரம்ப காலத்திலே ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலே இந்த உரித்தை நாங்கள் வெளிக்கொணரலாம் என்று சொல்லியிருந்த போதிலேயும் 70களிலே 76ஆம் ஆண்டிலே அது வெளியாக சுயநிர்ணய உரிமையாக ஒரு தனி நாடாக இருக்க வேண்டும் என்று பிரகடனம் செய்யப்பட்டதற்கான காரணம், முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட போது இந்த நாட்டிலே இருந்து, நாட்டின் தேசிய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் வெளியே விடப்பட்ட போதுதான், அப்படியானால் எங்களை விட்டு விடுங்கள், நாங்கள் தனியாக செல்கிறோம் என்று சொன்னோம். When we were left out of the national life of this country in the first autonomous constitution that was enacted, that was when we said, all right, then you leave us out, let us go our own way. And we all know the history thereafter. It was bloody, violent for close to 3 decades.
And now, almost all, not almost, all Tamil political parties are unison in our call that we must have internal self-determination. நாங்கள் உள்ளக சுயநிர்ணய உரித்தை உபயோகிக்க வேண்டும் என்பதிலே அனைத்து தமிழ் கட்சிகளும் இப்பொழுது ஒரே நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். Therefore, it is appropriate that the Thandai Selva Memorial Trust has invited a person like Professor G.L. Pieris, who is our orator this morning, to speak, and he will speak on the subject Federalism and the paths to constitutional reform. சமஷ்டியும் அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கான வழிமுறைகளும் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு பேராசிரியர் G.L. Pieris போன்ற ஒருவரை தந்தை செல்வா அறக்கட்டளை அழைத்திருப்பது முக்கியமான ஒரு தருணம். Professor Pieris, as we all know, together with Dr. Neelan Tiruchelvam, formulated a very important document during President Chandrika Bandaranayaga Kumaratunga's time. ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயகர் அவர்களுடைய காலத்திலே கலாநிதி நீலன் திருச்செல்வத்தோடு இணைந்து ஒரு முக்கியமான ஆவணத்தை தயாரித்தவர் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். Thereafter, in negotiations with the Liberation Tigers of Tamil Eelam, in the Oslo Declaration, he led the Sri Lankan delegation, and there was an agreement that based on the concept of internal self-determination, the parties will explore a settlement based on federal model. ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை நோக்கி, அதாவது உலக சுயநிலையின் அடிப்படையிலே தரப்பினர் ஆராய்வார்கள் என்பது ஆஸ்லோவிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு இணக்கப்பாடு. அதிலேயும் பேராசிரியர் G.L. Pieris அவர்கள் தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய தூதுக்குழு தலைவராக இருந்தவர். So in today's context, there is no better person to speak on this subject, and we warmly welcome you, sir, to address this gathering this morning, and I'm sure your articulation will not just be in this hall, but it will be carried far and wide and be a voice that will resonate for a long time to come. இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற இந்த பேருரை இந்த மண்டபத்துக்குள்ளே மட்டும் அடங்கி விடாமல் நீண்ட காலத்துக்கு இது தொடர்ச்சியான ஒரு குரலாக அமையும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. உங்களை மனப்பூர்வமாக இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அழைக்கிறோம். Therefore, without any further ado, may I conclude by welcoming all of you who have taken time to be present here this morning. Thank you. வேறு விடயங்கள் பற்றி பேசாமல் இந்த காலை வேளையிலே இதற்கென்று நேரம் ஒதுக்கி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று அமைகிறேன்.